பாட்டு ஓடிட்டு இருக்கு. கான்சன்ட்ரேட் வராதா? கடவுளே ஆஃப் பண்ணிட்டு வா. பாட்டு பண்ணிடுறேன். தேவையில்ல சமயா. இது எதுக்கு நியூட்ரியன்ட்? என்ன நியூட்ரியன்ட்? இது தேவையில்ல. சரி எதுக்கு வெய்யி? எத்தனை வருஷமா? 14 மாசம் வரைக்கும் செல்லும். என்ன தெரியுமா பண்ற? அப்படியே இது மேல காலை வச்சு அந்த ஒற்றையை அடிச்சு விட்டுரு. அப்படியே பாத்ரூம் சைடு போடு. யூஸ் ஆக போகுது. தெரியுமா என்னன்னு தெரியல. எதுக்கும் மேலேயே வெயில் தெரியாது. எதுக்கோ பல்பு பார்த்துக்கோங்க எத்த சூடு. அந்த சிம்பெல்லாம் எடுத்து பத்திரமா வச்சிட்டியா? ஏதாவது இல்ல. இந்த குச்சி வேணுமா? இந்த குச்சி சரி அந்த குப்பை தள்ளுறியா? ஆமா கேளா. இந்த அவனுக்கு அப்படியே கீழே தள்ளுங்க. அது நிறைய பொருள் கிடக்குது. ஒட்டெல்லாம் இருக்குது. இவ்வளோ ஒட்டை இருக்குது. சரி டெய்லி சுத்தம் பண்ணா பரவாயில்ல. சுத்தம் பண்ணுறதில்ல, ஒன்றும் பண்ணுறதில்ல. என்ன பண்ணலாம்? ஐயோ என்ன ஐயோ? சுத்தம் பண்ணா தானே. கதை ஓடிச்சிடாத. எப்படி இந்த வேலையெல்லாம் எங்க கத்துக்கிட்ட? உங்க அப்பா கிட்ட. எங்க அப்பா நினைக்காதுன்னு சொல்றது இல்ல. ரெக்கார்ட் சொல்றாரு. நல்லா நல்லா வேலை பண்ணணும், வேலை செய்யணும். இரு 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 இரே. நல்லா வேலை செய்யணும். இந்தா. இது அந்த இடத்துல இங்க அடிச்சிடலாம் இல்லையா? அந்த இடத்துல அடிச்சு சொன்னோம். இந்த அப்படியே வீடு அடைச்சுட்றியா? வீடு எனக்கு வேற வேலை இல்லைன்னு நினைச்சிட்டியா? நீ என்ன பண்ணுவ? நான் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு கால் மேல கால் தூக்கி போட்டு உட்காந்துட்டு நீயா? வீட்டுல இருந்தா நீட்டா செய்யணும். நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன். என்ன எல்லா வேலையும் நீட்டா செய்யணும். ஆமா, எவ்வளவு வேலை செய்யறது ஒரு பிள்ளை? ஆமாம்மா, வேலை செஞ்சு கிழிக்கிற. இந்த அப்படியே ஃபேனை தொடச்சு விட்டுரு. மாத்திரையும் பார்த்தா இப்படி இருக்குது. இங்க பாத்துக்கோங்க. வீட்டில் இருந்தா
இப்படித்தான் வேலை வேலை செஞ்சுட்டே இருக்கும், கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாமல். ஏசண்ணா என்ன தேடுற? ஏதாவது இருக்குதுன்னு தேடணும். சரி போ, 2 பேர் சேர்ந்து வீடு கழுவி விட்டுருலாம். போக மாட்டேன் தூரம். நம்ம வீட்டுக்கு தானே செய்யறேன், ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டியா? ஒட்டரெல்லாம் அடிச்சு விட்ட, ஒட்டரை அடிக்கிறதுக்கு மட்டும் அப்படி ரெடியா இருக்க. ஒட்டரை அடிப்பேன், நீ தேவலாம் பேசுனா உன்னையும் அடிப்பேன். அடிப்பேன். இங்க பாத்தியா என்னன்னு? அங்கேயே வரிசையை எடுத்து அடக்கிட்ட. அவ்வளோதானா? உன் டியூட்டி முடிஞ்சிருச்சா? வேற என்ன வேலை இருக்குது? அட பைத்தியக்காரங்க, கை வச்சு தெரிஞ்சிட்டு. அவ்வளோதான், இவ்வளோதான் விஷயம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி, அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. சொன்ன நீ வந்து நாங்கள் இப்போ தான் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டில் எல்லாமே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சோன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏய் எங்கே போகிற? இன்னும் வேலை இருக்கு. இவனை வச்சு நல்லா வேலை வாங்கணும் இன்னைக்கு. உனக்கு இன்னும் வேலை இருக்குது, என்ன பண்ணுற? இனிமே தான் வேலை ஆரம்பம். வா போகலாம். இன்னும் சுண்ணாம்பு அடிக்கணும் உன் மண்டையில் எங்கேயும். எங்கள் அப்பாவுக்கு சொட்டலையே. ஐயோ அம்மா. சன்னா உன் ப்ரஷ் கொடு சன்னா, சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு. என்ன பண்ற? ஆகிற வேலையெல்லாம் விட்டுட்டு ஆகாத வேலையை தான் பார்த்துட்டு இருப்ப. போய் சுவிட்சு போட்டு விட்டுமா? போட்டு விட்டுனா சொயின்னு அப்படியே ஸ்நாக் அடிச்சு. இது போட்டு பார்க்குறியா? சுவிட்சா? நானெல்லாம் போட மாட்டேன் சாமி, எனக்கு பயமா இருக்குது. ஐயோ அம்மா. சுவிட்ச் போடுறாங்க பாருங்க, லைட் எரியுதே என்னன்னு. எரியலே. எரியுது. ஆமா எரியுது. எங்கன்னே பாருங்க, காலையிலேருந்து சுறுசுறுப்பாக வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. என்னவே ஐயோ பல்ப் உடைச்சிரும், குமிஞ்சு போகுது. என்னத்த பாருமா, உன் மண்டையில போட்டுருமா. ஒரு நாள்ல ஒரு நாள் சொல்றவங்க செய்யத்தான் போறாங்க, உஷாரா இருந்துக்கோ. பாத்தியா எவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணி மேலே கொடுத்துருக்குன்னு. ஏமா சூப்பரா. இப்போ ப்ரெஷ் என்ன பண்ணுறது? போய் எங்கேயா வாங்கிட்டு வா. துணிலியா? சரி
நான் தொடச்சி விட்டுறேன். சரி, நான் வீடெல்லாம் கூட்டிகிட்டு வரேன். இன்னும் என்னத்தமா கண்டுபிடிச்சிட்டு போது விடுமா. சுவிட்ச் ஆஃப் பண்ணு. கீழே சுவிட்சு. அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணு. அவ்வளோதான். போது வீடு எல்லாம் அடிச்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு ஒன்றுக்கு தான் ஒட்டர் அடிக்காமல் இருக்குது. அந்தாலும் அப்படியே இருக்கட்டும். இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரஷ் இல்லைன்னு சொன்னல. இங்க பாத்துக்கோங்க, பிரஷ். சரியா, எங்க அம்மா வேலை வைக்கணும்னு சொல்லி நானே செய்யறேன். நானே களத்துல இறங்கிட்டேன். இதுல தான் பெயிண்ட் அடிக்கணும். கயிறுலாம் ட்ரெஸ்ல போட்டா ட்ரெஸ் இதே இருக்கும். என்ன பண்றது? பிரஷ்ல அந்த சுண்ணாம்பு ஒட்ட மாட்டேங்குதே. எங்க அம்மா துணியில கரை கட்டிட்டு இருக்காங்க பாருங்க. வெட்டு நவுத்துட்டுமா? வேணாம், பார்த்துக்கோங்க, காட்டுறேன். இதெல்லாம் நான் ப்ரெஷ்லேயே பண்ணேன். இதிலிருந்து தான் எங்கள் அம்மா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கட்டிட்டோம். அப்புறமா வீடு தொடச்சி விட்ற வேலை ஏன் வேலை தான். இந்த ட்ரெஸ்லயே பண்ணால் அழுகையுமா? நம்மமா தொடச்சி விட்டு தரேன்.